இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, என்னடா நடக்குதுங்க? என்ன மாமா பதட்டமா இருக்கா? பின்ன கூட பிறந்த தங்கச்சி இல்ல, வேற எப்படி இருக்கும்? ஏய், நான் தான் சொன்னேன்ல மாமா, நீங்க கையெழுத்து போடுவீங்கன்னு. உங்க குடும்பத்தோட குத்து விளக்கு இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப மட்டும் நீங்க சைன் பண்ணி தரலன்னு வைங்களேன், அவங்க உயிருக்கு நான் கேரண்டி கிடையாதுப்பா. அவங்க வேற அடிக்கடி போன பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. கதையை முடிச்சிருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் இல்ல வேண்டாம், என் மாமா என் மச்சான் எல்லாரும் வள்ளிச்சித்தி மேல உயிரே வச்சிருக்காங்க, அவங்க தப்பாலாம் யோசிக்க மாட்டாங்க, அழகா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, நீங்க எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் சொன்னதுனால அவங்க பொறுமையா இருக்காங்க மாமா. ஏய், இப்போ மட்டும் எங்க அத்தையை நீ வெளிய விடல, அவளை இங்கேயே அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். கத்திய கீழே போடு. விட சொல்லு. கத்திய கீழே போடு. டேய் மாறா, அவளை விடாதடா. இத்தனை நாளும் அவளை உயிரோட விட்டதே தப்பு. ஐயோ, மச்சான் மச்சான், எனக்கு இங்க சின்னதா ஒரு கீறல் பட்டாலும் அங்க உங்க அத்தைய போட்டு தள்ளிடுவாங்க. என்ன மச்சான் நீங்க? எனக்கு செத்து போறத பத்தி பிரச்சனையே இல்ல. இந்த உயிருக்கு பதிலா உங்க அத்தையோட உயிரை கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா எனக்கும் ஓகே தான். பண்ற கத்திய கீழே போற. வீராக்கா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவசரக்காரனுக்கு புத்தி செத்துறோன்னு சொல்லிருக்காங்க. மாற மச்சான் விஷயத்துல அது சரியா தான் இருக்கு. ஏய் ஜி, வேணா, வள்ளி விஷயத்துல விளையாடாத சொல்லிட்டேன். அவளை விட்டுடுறேன் மாமா. நீங்கெல்லாம் வந்து கையெழுத்து மட்டும் போட்டீங்கன்னா உடனே விட்டுடுவேன். சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். உங்களுக்கு உங்க தங்கச்சியோட உயிர் முக்கியமா இல்ல இந்த வீடு முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மாமா. முடிவை நான் உங்க கையிலே ஒப்படைச்சிட்டேன். வா. மரா விடு விடு மாறா. மரா மரா, இங்க பாரு, இதுல நம்ம பொறுமையா தான் டீல் பண்ணிக்கணும். வா. சொல்றல்ல, வாடா. வீராக்கா, நீங்க ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். என் வேலை மட்டும் எனக்கு ஒழுங்கா முடியல, நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்க வள்ளியம்மாவை மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் பேஷண்ட் மாமா, புள்ளத்தாச்சு கண்மணி அக்கான்னு எல்லாரும் என் கிட்டதான் இருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணி சொதப்பு நீங்க, அப்புறம் உங்க இஷ்டம்க்கா. வீடு முக்கியமா இல்ல உங்க குடும்பம் தான் முக்கியமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. வரேன் கா, போலாமா? போங்க. பிருந்தா வா. வீரா, சீக்கிரம் வந்துரு வீரா. சரி, வந்துடுறோம், பாத்துக்கலாம். வாங்கப்பா. என்ன
என்னடி இந்த நேரத்துல ஆட்டோ இப்படி மக்கர் பண்ணுது? ஆட்டோல இரு. புரியல. ஆட்டோக்குள்ள ஒண்ணும் ஆகலடா, நான் தான் வேறனே நிறுத்துறேன். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச டயத்துல நம்ம வள்ளியம்மாவை தேடி ஆகணுமாடா. ம். அங்க பாரு சிசிடிவி. ஆ. மரா, வள்ளியம்மாவை கோவில வச்சுதான் கடத்திருப்பாங்க. இங்க பாரு, இங்க நம்ம ஏதாவது விசாரிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வா. அம்மா கோயில தாம்மா இருக்கேன். மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவேன். இருமா. சார். அம்மா நான் திரும்ப கூப்பிடுறேம்மா. வெயி. சொல்லுங்க சார். சார் சிசிடிவி கொஞ்சம் செக் பண்ணணும். என்ன விஷயம்? இல்ல சார், காலையில ஒருத்தங்க கோயிலுக்கு வந்தாங்களான்னு மட்டும் செக் பண்ணணும். சார் இங்கெல்லாம் பேருக்கு தான் சிசிடிவி வச்சிருக்கோம், ஹார்ட் டிஸ்க் கூட கிடையாது. யோ, இதெல்லாம் அஃபென்ஸ் தெரியாது. ரொம்ப அசால்ட்டா சொல்றேன். மரா, விடு. சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்லடா. நீ வா. சாரி சார். நீ வா, நீ வா. என்ன இவரு? மரம் உன் போனை கூட. தம்பி சொல்லுங்க மேடம். இந்த போட்டோல இருக்கிறவங்கள நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்க மேடம், நான் பார்க்கல மேடம். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லை மேடம், நானும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் பார்க்கல. சரி. என்னாச்சு சார்? நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுமா. என்ன சார் நீங்க சொத்து வாங்க போறீங்க, இதுல என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம்னுட்டு? எந்த நேரத்துல வாங்கினாலும் உங்களுக்கு லாபம் தானே சார். சீக்கிரம் வேலையை முடிச்சு கிளம்பலாம் வாங்க. இல்லம்மா, எனக்கு இந்த நேரங்காலத்துல நிறைய சென்டிமெண்ட் இருக்கு. யமகண்டத்துல இடத்த வாங்கினேன்னு வை, அதுக்கு என் குடும்பத்துல தான் கெட்டது நடக்கும். என்ன சார் இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? இந்தாம்மா, இது வில்லங்க சொத்துன்னு தெரிஞ்சுதான் நான் வாங்க வந்தேன். நீ எல்லாரையும் மிரட்டி தான் கையெழுத்து போட கூட்டிட்டு வந்திருக்க. நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். அதே மாதிரி நீ ஏன் நம்பிக்கையில தலையிடாத. உன் வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ என்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க. செட்ல ஒளிஞ்சுக்கிறது, பரண் மேல ஏறி உட்கார்றது, பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுன்னு என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க. அனுபவி.